மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். நாம் இன்றைக்கி கருங்காலி மரத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கருங்காலி மரத்தில் பெரிய குழப்பம் ஒன்று என்னென்னா, முள் உள்ளது தான் ஒரு கருங்காலியும், முள் இல்லாதது ஒரு கருங்காலியும்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்குது. நான் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ முள் இல்லாத ஒரு கருங்காலியை பற்றி போட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது முள் உள்ள கருங்காலி. ஆனால் இதுதான் ஒரிஜினல் கருங்காலி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரளாவில் விசாரித்தப்பெல்லாம் அவங்களாம் இதை தான் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கருங்காலியை மருத்துவத்துக்கு இந்த மரத்தை தான் கேரளா கன்னியாகுமரி பக்கமெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரி, இன்றைக்கி நம்ம அந்த மரத்தோட பயன்களை பற்றி பார்க்கலாம். இது என்னென்ன நோயெல்லாம் தீக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது இதோட வேர், பட்டை, பிசின் இது எல்லாமே மருந்தாக பயன்படுதுங்க. பிசின் பார்த்திங்கன்னா இந்த ஆண்மை குறைவுக்கான லேகியங்களில் துணை மருந்தாக அந்த பிசினை பயன்படுத்துகிறாங்க. இந்த வேர் பட்டைக்கு என்னெல்லாம் நோய் தீருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மது மூத்திரம் அப்படின்னு சொல்கிறது, ஆனால் நீரிழிவினால், அதாவது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய அதிமூத்திரம், குஷ்டம், இரத்த பேதி இதெல்லாம் போகுதுங்க. இது எப்படி சாப்பிடணுன்னா, இந்த வேரை என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன துண்டு எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதை ஒரு மண்பானையில் போட்டு ஒரு 6 லிட்டர் தண்ணியை ஊற்றி அதை 100 ml காய்ச்சி அதை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா குடலில் சேருகின்ற தேவையில்லாத கழிவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கிருமிகள் உள்ளே குடலில் புழுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் செத்து போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மதுமேகத்தை, அதாவது சர்க்கரை நோயை கூட குணப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இரத்த பேதி, அப்புறம் ஆசனக்கடுப்பு, இது மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்துது. இதை டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோன்னா குஷ்டம் குறையுங்கிறாங்க. அது வெண்குஷ்டமாக இருக்கட்டும், கருங்குஷ்டமாக இருக்கட்டும், 2 குஷ்டமே குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கருங்காலி பட்டை இது எப்படி மருந்தாக பயன்படுதுன்னா, இந்த கருங்காலி பட்டை அந்த அதிமூத்திரம், தந்த மூல ரோகம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இருமல், அதே மாதிரி சுவாசம் தடைப்படுறது, இந்த மாதிரி நோய்கள்லாம் சரியாகும். இதை பட்டையை என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன துண்டை எடுத்து அதையும் நம்ம முன்னாடி வேர் பட்டைக்கு சொல்லியிருக்கோம்னா அதே மாதிரி இதையும் சின்ன ஒரு மண்பானையில் போட்டு அதை ஒரு 1 லிட்டர் தண்ணியை வச்சு அதை 1/4 லிட்டராக சுண்டை காய்ச்சி இதை கொடுத்துட்டு வந்தோம்னா பேதி, அக்னி மந்தம், துர்பலம் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறாங்க. இந்த கேழத்தை சீதை பேதிக்கு, பெரும்பாடுக்கு, நீர் சுருக்கு இது எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி அந்த கஷாயத்தை வாய் கொப்பளிச்சிக்கிட்டு வந்தோம்னாக்கா வாய் ரணம், தொண்டை புண்ணு எல்லாமே ஆறும். அப்புறம் நம்ம ஆறவே இல்லை, ஒரு புண்ணு ஏற்படுது நம்ம உடம்புல, அந்த புண்ணு ஆறவே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த இந்த கருங்காலி கஷாயம் இருக்குல்ல, அதை வச்சு கழுவிட்டு வந்தோம்னா உடனடியாக அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிருங்க. இதை பட்டையை நம்ம பல்பொடி கூட கலந்து இதை நம்ம பல் விளக்கிட்டு வந்தோம்னா பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாகி, அது மட்டும் இல்லாமல் பல்லுக்கு உறுதியை கொடுக்குங்க. பல் ஆட்டம்லாம் சரியாகி பல்லுக்கு உறுதியை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய சொல்லலாம். இதை இந்த பழைய கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா இந்த கருங்காலியோட கருங்காலி மரத்தோட அந்த பலகையை தான் கூரையாக வேஞ்சிருப்பாங்க. எங்கன்னா கர்ப்பகிரகத்தில். காரணம் என்னென்னா, வேற்றுலக வாசிகளோட அந்த அவங்களோட ஆபத்தையும், அவங்களால வர்ற ஆபத்தையும், இடி மின்னல்னால் ஏற்படுற ஆபத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலிக்கு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய உறுதியான ஒரு அற்புதமான மரம் இந்த கருங்காலி மரம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த கருங்காலி மாலை, கருங்காலியில் குச்சி இதெல்லாம் வச்சு, அதாவது கருங்காலி மாலையெல்லாம் போட்டுட்டால் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கருங்காலியை குச்சி நம்ம வீட்டில் வச்சுருந்தாலே என்ன சொல்கிறதுனா எதிர்மறையான சக்திகள் நம்மளை அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் சொல்கிறேன், இந்த கருங்காலி சாப்பிட்டுட்டு வந்தால் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, ஒருத்தரை பார்த்து நல்லா உறுதியாக இருக்கிறவங்கள பார்த்து கருங்காலி கட்டை மாதிரியே இருக்கீ அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளோ அளவுக்கு உறுதித்தன்மை கொடுக்கக்கூடியது இந்த கருங்காலி. இதை தான் நான் என்ன பண்ணுறேன்னா, கருங்காலி, அதாவது குடிநீர், கருங்காலி குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குடிநீரே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். இதில் கருங்காலி மட்டும் இல்லாமல் ஒரு 9 பொருள் சேர்த்து கருங்காலி குடிநீராகவே நான் ஒரு ப்ராடக்டே ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தேவையானவங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல அற்புதமான மூலிகைகளை பற்றியும், மூலிகை மரங்களை பற்றியும் நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கு. மறக்காமல் மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.